நேற்று செவ்வாய்க்கிழமை ஆஷாட நவராத்திரியோட 6வது நாள் வழிபாடை பார்க்கலாமா. 6வது நாள் மட்டும் இல்லாமல் ஆறுபடை வீரனோட நம்ம முருகப்பெருமானுடைய வளர்ப்பிறை சஷ்டியும் சேர்ந்து வந்திருந்தது. அதனால் நாம் முருகப்பெருமானுக்கும் வராகி தாயாருக்கும் தான் நேத்திக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன். நேத்திக்கு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மஞ்சள் கிழங்கு மாலை தான் கட்டியிருந்தேன். 108 மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அம்மனுக்கு சாத்திட்டு நெய்வேத்தியம் புளியோதரையும் பழம் இருந்தது. அதையுமே வச்சு தூப தீப ஆராதனையோட 6 படை வீரனுக்கு 6 வெற்றிலை தீபமும் பஞ்சமி நாயகிக்கு பஞ்சமுக விளக்கும் ஏற்றி நேத்திக்கு நல்லபடியாக வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஆஷாட நவராத்திரியில் இன்னொரு முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி தாயாருடைய அஷ்டமி நாள். அஷ்டமி நாள் வருகின்ற வியாழன்கிழமை 3ஆம் தேதி வர இருக்கு. இத்தனை நாள் நீங்கள் செய்ய முடியலனாலும் அஷ்டமி நாளில் நீங்கள் வாராகி தாயாரை வழிபாடு செஞ்சு பலனடையலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.